வணக்கம் நண்பர்களே. இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மயில் தேசிய பறவை என்கிறது நமக்கெல்லாம் தெரியும். 1963 மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்டது. இது இந்தியாவின் அழகையும் அதன் வளமையையும் குறிக்கிறது. நாம் எல்லாம் அறியாத விஷயம் என்னன்னா, மயிலுக்கு தோகை நீட்டா அழகா இருக்கும். அந்த தோகையில நிறைய கண்கள் இருக்கும். ஏங்க மயிலுக்கு மட்டும் இவ்வளோ கண்கள் இருக்கு? அது மட்டும் இல்ல, மயில் இறகால நம்மளுடைய காயங்கள் அப்படியே மருந்து போட்டோம்னா ஆறிடும் அப்படின்னு ஒரு முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அத பத்தி பார்ப்போமா? இந்திரன் ராவணனுடன் போரிட்ட பொழுது மயில் தன் தோகைகளால் அந்த ராவணனுக்கு தெரியாத அளவுக்கு இந்திரனை மறைச்சு கொண்டுதான். அந்த மறைவுக்கு உதவியதால மயிலுக்கு 1000 கண்கள் அந்த தோகையில இருக்கும் அளவிற்கு. ஏன்னா ராவணனுக்கு 10 தலை அப்படிங்கும் பொழுது மயில் தோகையில நிறைய கண்கள் இருக்கும். ராவணன் எந்த இடத்துல போனாலும் அதை பார்த்து உடனே தன்னுடைய தோகையால இந்திரனை மறைச்சுக்கிட்டு தான். அதனால மயிலுக்கு 1000 கண்கள் இருக்கும் வரம் கொடுத்தாராம். தோகையில 1000 கண்கள் இருக்கிற மாதிரி. இந்திரன் 1000 புண்களை குணப்படுத்த மயிலின் இறகாக மாறியதாகவும் கூறப்படுகிறது புராண கதைகள்ல. அதனாலதான் நம்ம காயங்கள்ல மருந்து போடும் பொழுது மயில் இறக கொண்டு அப்படியே மருந்து போடுவோமா, அப்ப அது ஆறிடும் சீக்கிரம் அப்படின்னு. இந்திரனுடைய வரத்தினால மயில் தோகைக்கு அந்த வரம் கிடைச்சதாம். இந்திரனை மறைத்து கொண்டதுனால அந்த மயில் தோகைக்கு 1000 கண்கள் கொண்ட அப்படிங்கிற ஒரு வாசகமே உருவானது மயில் தோகையினாலதான். மயில் தோகைக்கு 1000 கண்கள் இருப்பதை நம்ம பார்த்திருப்போம். எவ்வளோ அழகா, மயில்னாலே அழகுக்கு அழகு சிறந்ததா இருக்கும். கண்ணுக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். இந்த காட்சியை போட்டோ பிடிச்சி போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்கள்.